இன்றைக்கி நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான 7 முக்கியமான பழக்கத்தை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதில் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் பழக்கம், ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யுவர் ஃபேமிலி. இப்போ இருக்கக்கூடிய இந்த வேகமான உலகத்தில் காலையில் நம்ம எழுந்ததுலேருந்து ஒர்க்கு முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வர்ற வரைக்குமே ரொம்பவே பரபரப்பாக இருப்போம். மறுபடியும் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க போயிடுவோம். மறுபடியும் அடுத்த நாள் இதுவே கண்டினியூ ஆகும். பட் இதுக்கு நடுவில் நம்மள எத்தனை பேர் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒர்க்கு முக்கியம் தான், ஆனால் அதை விட நம்ம ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அதுக்காக நீங்கள் லீவ் போட்டு மணிக்கணக்கில் பேசணும் அப்படின்னு இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது டெய்லி இல்லைனாலும் வாரத்தில் 2 நாள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுங்க. குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. இந்த மாதிரி 1 மணி நேரமாவது நம்ம ஃபேமிலி கூட மனசு விட்டு பேசும்போது நமக்கு இருக்கிற ஒர்க் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை தேவையில்லாத குழப்பமாக இருக்கட்டும், இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். 2வது பழக்கம், ஸ்டாப் யுவர் ஓவர் திங்கிங். நம்மக்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை நம்மளோட ஓவர் திங்கிங் தான். இதெல்லாம் நடக்குமா இல்லையா, ஒருவேளை இதை என்னால் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நடக்காத ஒரு விஷயத்த முன்னாடியே யோசிப்போம், இல்லைனா நடந்து முடிஞ்சதை பற்றியே யோசிப்போம். இது ரெண்டுமே நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தை வீணாக்குமே தவிர அதிலிருந்து நமக்கு ஒரு யூஸ்மே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும்தான் கொடுக்கும். அப்புறம் ஸ்ட்ரெஸ் அதிகமான சரியாக தூக்கம் இருக்காது. ஏன் சில நேரங்களில் சரியாக சாப்பிடக்கூட தோணாது. இதனால தான் சில நேரங்களில் நமக்கே நம்ம மேலே கோபம் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் தேவையில்லாத விஷயத்த யோசிக்காதீங்க. எது நடந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு டெய்லி உங்களுக்குள்ளேயே சொல்லி பழகுங்க. 3வது பழக்கம், டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் டு அதர்ஸ். இன்றைக்கும் கூட சில பேர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை கம்பேரிசன் தான். அவங்களாம் நல்லா இருக்காங்களே, நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன்? நம்ம கூட படித்தவங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கூட ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் இப்படியே இருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே கம்பேர் பண்ணுவோம். ஸோ மற்றவங்கள பற்றியே யோசித்து நம்மளோட நேரத்தை வீணாக்காமல் நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம சரியாக செஞ்சாவே நமக்கும் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு உங்களை பற்றி மாற்றி யோசிங்க. எந்த ஒரு செடியுமே வச்ச உடனே ஒரே நல்ல மரமாக வந்துடாது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவுமே மற்றவங்களோட வளர்ச்சியை மட்டுமே பார்க்காம அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறதே இல்லை. 4வது பழக்கம், டோன்ட் ஷேர் அன்வான்ட் நியூஸ். எங்கள் ஊர்லெலாம் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லாத விஷயத்த ஊதி வீதி பெருசாக இருக்காத அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு பொய்யான விஷயங்கள் அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கே வர ஆரம்பிக்கும். இதனால் நம்ம எதை நம்புறது எதை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற குழப்பத்துக்கு வந்துடுவோம். ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே இருந்தாலும் அதை இந்த இடத்துல சொல்லலாமா, இதை சொன்னால் இவங்க நம்புவாங்களா அப்படின்னு ஒரு தடவை யோசித்து சொல்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது அதனால் நமக்கு தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது பழக்கம், லேர்ன் சம்திங் நியூ இன் எ டே. கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்பா அப்படின்னு சொல்லாமல் நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புதுசாக கற்றுக்கும் போது தான் அதை இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு அதிகமாகும். ஏன்னா கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் வயசு ஒரு தடையாக இருக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட புதுசாக கற்றுக்கிட்டாலுமே போதுமானது தான். உதாரணமாக நம்ம புதுசாக ஒரு மொழியை கற்றுக்கணும்னு நினச்சா அதுக்காக டெய்லியும் ஒரு 10 வார்த்தையை கற்றுக்கலாம், இல்லைனா டெய்லி 2 பேஜ் புக் படிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு படிக்க டைம் இல்லை அப்படின்னா புது அறிவு, டெய்லி அப்டேட், இந்த மாதிரி எத்தனையோ பாட்காஸ்ட் ஆப் இருக்குது, நீங்கள் அதில் கூட போய் கற்றுக்கலாம். இன்னும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. நான் சொல்கிறது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான். டூ யுவர் ரொட்டீன் அட்லீஸ்ட் 20% வென் யூ ஆர் டயர்டு. நம்ம நல்ல ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளால் சுலபமாக எல்லா வேலையும் செய்ய முடியும். அதே நேரம் அதை 100% சிறப்பாகவும் செய்ய முடியும். ஆனால் நம்ம டயர்டாக இருக்கும்போது ஒரு வேலையை 100% செய்ய முடியாமல் போனாலும் குறைஞ்சது ஒரு 20% ஆகுது அதை செய்யணும்னு ட்ரை பண்ணுங்கள். அது நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஜிம் போகிறதா இருக்கலாம். இது நீங்கள் செய்யக்கூடிய வேலை எல்லா வேலைக்குமே பொருந்தும். இது எதுக்காக அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஒரு நாள் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம இது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தாட் வராமல் இருக்க தான் இந்த 20% ரூலை ஃபாலோ பண்ண சொல்கிறது. 7வது பழக்கம், கோ அவுட்டோர் சம்டைம்ஸ். இது சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் பல பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. என்ன அப்படின்னா, சில நேரங்களில் நம்ம ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டு வரும்போது இது எப்படி செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கே கிடைக்கும். உதாரணமாக, கலங்களாக இருக்கிற குளத்தில் மீன் பிடிக்கிறத விட தெளிவாக இருக்கிற இடத்துல மீன் பிடிக்கும்போது நமக்கு தேவையான மீனும் கிடைக்கும், நம்மளோட நேரமும் மிச்சமாகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்ச விஷயம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல